அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய இராணுவம் எல்லை தாண்டி பக்கத்து நாட்டுக்குள்ள ஊடுருவி, அதுவும் சில இடங்கள்ல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஊடுருவி ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி கொண்டு இருக்குது நண்பர்களே. அதுலயும் இந்தியாவுடைய தாக்குதல் சீனாவுக்கு நேரடியான சவுக்கடியாக, சீனாவின் மீதான நேரடி தாக்குதலாக அமைஞ்சிருக்குது அப்படின்னா அதை உங்களால நம்ப முடியுதா நண்பர்களே? நான் எந்த தாக்குதலை பற்றி பேச போறேன் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே. யாரெல்லாம் இதை சரியாக கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பின்னணியில ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இருக்குது அப்படின்னும், மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகவும் மாறி இருக்குது இந்தியாவுக்கு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டி இருக்குது. இதையெல்லாம் நாம இந்த வீடியோல என்னங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம வீடியோவை முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிங்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாம் போடுகிற வீடியோக்களை உங்களுக்கு யூடியூப் காட்டும். தவறாமல் அந்த பெல்லை தட்டி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா ஒரு ரகசியமான எல்லை தாண்டிய தாக்குதலை நடத்தி இருக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்குது. இந்திய மியன்மார் எல்லை இருக்குது இல்லையா, வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாகாணங்களை ஒட்டிய இந்திய மியன்மார் எல்லையை தாண்டி மியன்மாருக்குள்ளே போய், மியன்மாருக்குள்ளே சில இடங்களில் இவன் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி சென்று கூட இந்தியா கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்குது. இந்தியாவுக்குள்ள இருந்து பல ட்ரோன்கள் கிளம்பி போய் அந்த தாக்குதலை நடத்திவிட்டு வந்திருக்குது அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்குது. இந்தியா எல்லை தாண்டி போய் மியன்மாருக்குள்ள இப்படி ஒரு தாக்குதல் நடத்துச்சா? இதை பற்றி இந்திய இராணுவம் எதுவுமே சொல்லலையே, இந்திய அரசாங்கமே சொல்லலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் நண்பர்களே, இதுவரைக்கும் இந்தியா இதை பற்றி ஒரு செய்தி கூட வெளியிடவில்லை, ஒரு ஒப்புதலை கூட இந்தியா சொல்லவில்லை. இந்திய இராணுவ பேச்சாளரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் அப்படி ஒரு தாக்குதலை பற்றிய தகவல்கள் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்றார். அதே மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவரிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவரும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த தருணத்தில் அதை பற்றிய தகவல் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாரு. இந்தியா நான் தாக்குதல் நடத்தினேன்னு சொல்லலை, நடத்தலை அப்படின்னு சொல்லலை. சரி, யார் மீது இந்த தாக்குதலை நடத்தினாங்க, எதற்காக நடத்தினாங்க? இந்திய விமானங்களை அனுப்பாம ஏன் ட்ரோன்களை மட்டுமே, ஆளில்லா போர் விமானங்களை மட்டுமே அனுப்பி இந்த தாக்குதல்களை நடத்தினாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுதலையா? முதல்ல இந்த தாக்குதல் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சில மாதங்களுக்கு முன்பு மியன்மாரில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு அங்கே இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி கொண்டது இல்லையா? அதற்கு பிறகு இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்களில் தீவிரவாதம் தலையெடுக்க ஆரம்பித்தது. மீண்டும் ஏற்கனவே தீவிரவாதம் அங்கே இருந்ததையெல்லாம் இந்தியா ஒரு வழியாக அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தது. அப்பொழுது மியன்மார் அரசாங்கத்தோடு சேர்ந்து கூட பல தாக்குதல்களை இந்தியா நடத்தியிருக்குது. ஸ்வீப் கிளீன் அப் ஆப்ரேஷன்ஸை நடத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள் இருக்குதுல்ல, அதை ஒட்டிய எல்லை பார்த்தோன்னா இந்தியாவுடைய எல்லை வந்துடுது. அதை தாண்டோடனே மியன்மார் வந்துடுது. அந்த பகுதி பூராமே மியன்மார், இன்றைக்கு மியன்மார் அன்றைக்கு பர்மா, அந்த மியன்மாரோட அந்த பகுதி முழுவதுமே அடர்ந்த காடுகள். அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணுறானுங்க, இந்த தீவிரவாத கேம்புகளை அமைச்சுக்கிறானுங்க. வடகிழக்கு மாகாணங்களுக்குள்ள அதாவது நாகா ட்ரைபுன்னு சொல்கிறாங்களே அவங்க, மணிப்பூரை சேர்ந்த சில ட்ரைபுகள்லாம் தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரியான ட்ரைபுக இவங்கெல்லாம் எல்லை தாண்டி மியன்மாருக்குள்ள காட்டுப்பகுதிக்குள்ளே கேம்ப் அமைச்சு அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க ஆளுகளுக்கு. அவங்களுக்கு தங்களுடைய போராட்டத்துக்கு தேவையான இந்த துப்பாக்கி, குண்டுகள், அப்புறம் ஹேண்ட் கிரனேடு, இது போன்ற சாதனங்களை எல்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா
சீனா தான் வழங்குது. ஆமாம் நண்பர்களே, இந்த இடத்துல தான் சீனா உள்ள வருது. இந்தியாவை டீஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிறது சீனாவுடைய லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பங்களாதேஷுடைய யூனுஸ் 7.5 யூனுஸ் அங்கே ஆட்சி பிடிச்ச பிறகு இதோட 2-3 தடவை சொல்லிட்டாரு, இந்தியாவுடைய வடகிழக்கு மாகாணங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு நூல் இழையில தான் இந்தியாவோட மெயின்லேண்ட் கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்த கட் பண்ணோம்னா அந்த பகுதியை முழுவதும் சீனா எடுத்துக்கொள்ளலாம். சீனாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டா சீனாவும் பங்களாதேஷும் இப்படி நெய்பர்களாயிரலாம், அண்டை நாடுகளாக மாறிவிடலாம் அப்படின்னு இப்படி ஒரு லூசு பேசுமா. உண்மையிலே இப்படியே பேசியிருக்கிறான் அந்த ஆளு யூனுஸு. பேசுனதுல அர்த்தம் இல்லாமலும் இல்லை. இந்த வடகிழக்கு மாகாணங்களை தனி நாடாக வேணும் அப்படின்னு பல குழுக்கள் அங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, பல தீவிரவாத அமைப்புகள். இதெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நண்பர்களே. அசாம் கண பரிஷத் இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே இப்போ இந்த 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னாலே அஸ்ஸாமில் பெரும் பிரச்சனை. அதற்கு முன்னாடி 60களில் நாகாலாண்டு வந்து தனிநாடு வேணும்னு சொல்லி பயங்கரமான பிரச்சனை நடந்து அதற்கு பிறகு அதுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அங்கே போய் இருந்து நம்ம ஊரை கோயம்புத்தூரை சேர்ந்தவர் திரு டாக்டர் அறம் அப்படிங்கிறவர் அங்கேயே போய் இருந்து மக்களிடையே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குனார். அதற்கு அவர் பல வருடங்கள் அங்கே இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் நாகாலாண்டில் தீவிரவாதம் தனிநாடு கோரிக்கையெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணமே பங்களாதேஷ்லேருந்து வருகிற முஸ்லீம்கள்லாம் அங்கே குடியேறிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களை துரத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி அதையெல்லாம் தடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதை என்கரேஜ் பண்ணுச்சு அப்படின்னே பார்க்குறோம். அந்த வகையில் தான் பல தீவிரவாத குழுக்களின் மீதான தீவிரமான தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உல்ஃபாங்கிற அமைப்பு. நான் சொன்னேன் இல்லையா, நான் கல்லூரி பள்ளிகளில் படிக்கும்போதே அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு, யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படிங்கிறதான் அது வந்து அப்புறம் அவங்க வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க, ஆட்சி பிடிச்சாங்க, ஆண்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதை அந்த கோட்பாட்டை ஏற்றுக்காமல் சிலர் இல்லை எங்களுக்கு தனி நாடு தான் வேணும், நாங்கள் இந்தியாவோட இணைய மாட்டோம்னு அதிலிருந்து பிரிஞ்சு வந்த சிலர் உருவாக்குன ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து உல்ஃபா ஐ அப்படிங்கிற அமைப்பு. நம்ம காங்கிரஸ் ஐன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உல்ஃபா ஐ. அந்த உல்ஃபா ஐ ஒன்று, அப்புறம் என்எஸ்சிஎன் அப்படிங்கிற ஒரு நாகாலாண்டுக்கு தனிநாடு வேணும்னு கேட்குற ஒரு தீவிரவாத அமைப்பு அது, அப்புறம் பிஎல்ஏ, ஆர்பிஎஃப் போன்ற பல அமைப்புகளுடைய கேம்புகள்லாம் அந்த மியன்மாருடைய அந்த மாகாணத்தில் இருக்குது. அண்டை இந்தியாவுக்கு அது அண்டை மாகாணமாக இருக்குது. அந்த மாகாணத்துக்குள்ளே பூந்து தான் இந்தியா ட்ரோன் தாக்குதல்களை விடிய நடத்தி இருக்குது. அந்த ட்ரோன் தாக்குதலில் தங்களுடைய முக்கியமான தலைவர்கள் 3 பேர் இறந்து விட்டதாக என்எஸ்சிஎன் அமைப்பு சொல்லியிருக்குது, அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்குது. அதே போல உல்ஃபா அமைப்பும் வந்து தங்களுடைய முக்கியமான தலைவர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பிரிகேடியர் ஒருத்தர், அப்புறம் ஒரு கார்பரல் அப்படிங்கிற பதவியில், மிக உயரிய பதவியிலேருந்து தீவிரவாதிகள், இந்த நாய்களோட பேரை கூட நம்ம சொல்ல விரும்பல, அவனுங்கெல்லாம் வந்து கொன்னுட்டாங்க, இந்த ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இதில் இந்த என்எஸ்சிஎனுடைய கேம்பை முற்றிலுமாக தரைமட்டமாகவே ஆக்கிட்டாங்க இந்தியாவுடைய ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் சரி தீவிரவாத அமைப்பு தானே அப்படிங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சைனாவோட ஆர்மி இருக்கான் இல்லையா, அவன் வந்து மறைமுகமாக பிஎல்ஏ வந்து கேம்பே வச்சுருந்துருக்கிறான் இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த மாகாணத்தில். அந்த கேம்புகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்குது இந்தியாவுடைய ட்ரோன்கள் அப்படின்னும். அந்த தாக்குதலில் சில சீன அட்வைசர்கள், அவங்க கொட்டேஷனில் போட்டுக்கிறேன் நான், அட்வைசர்கள் அப்படிங்கிற சீன இராணுவத்தை சேர்ந்த சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. ஆனால் சீனா வந்து இதை பற்றி வாயே திறக்கவும் முடியாது. ஏன்னா சீனா வந்து என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு எதிரான இந்த தீவிரவாத நடவடிக்கைகளில் எனக்கு பங்கே இல்லை, அதாவது சீனாவுக்கு பங்கே இல்லை அப்படின்னு சீனா இதுவரைக்கும் சொல்லி வருது.
அந்த பாலிசிக்கு பேரே ஒன்று வச்சிருக்கிறாங்க, டினையபிலிட்டி பாலிசி. சீனா வந்து இந்த டினையபிலிட்டி அப்படிங்கிறத ஒரு ராஜதந்திர பாலிசியாகவே, ஒரு இராணுவ பாலிசியாகவே வச்சிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது நேரடியாக சீனாவுடைய இராணுவம் தலையிட்டா தானே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டைன்னு சொல்லுவீங்க. நாங்கள் நேரடியாக தலையிடுறதே கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நாங்கள் அப்படி நின்றுக்குவோம். ஆனால் சீன இராணுவத்தை சேர்ந்த ஆட்கள் மியன்மாருக்குள்ளே பூந்து அங்கே கேம்ப் வச்சு கொடுப்பாங்க தீவிரவாதிகளுக்கு. கேம்பில் ட்ரைனிங் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதிகளுக்கு தேவையான துப்பாக்கிகள், ரவை, அதற்கு பிறகு கையெறி குண்டுகள் போன்றவற்றையெல்லாம் வந்து சீனாவுடைய இராணுவமே அவங்களோட மார்க்கிங் இல்லாமல் சப்ளை பண்ணும். சீனாவில் இதெல்லாம் வந்து இல்லீகலாக தயாரித்த பொருள்னு பின்னாடி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது சீனா வந்து தன்னுடைய இராணுவத்தினர் சிலர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு வாயை திறந்து கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா சீனாவை தள்ளி இருக்குது. இந்த திருடனுக்கு தேல் கொட்டினதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நடந்திருக்குது நண்பர்களே. இவனுங்க இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளில் தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் இவனுங்களே சீன இராணுவமே மியன்மாருக்குள்ள கேம்ப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த கேம்பை போய் இந்தியா தரைமட்டமாக்கிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் இந்த டைமிங்கை நான் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நண்பர்களே. இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இந்திய சீன பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்க போகுதுன்னு வைங்களேன். ஒரு சீன தலைவர் இந்தியாவுக்கு வராரு, இந்திய தலைவர் சீனாவுக்கு போகிறாரு, அல்லது இந்திய சீன தலைவர்கள் எங்கேயாவது சந்தித்து பேசிக்க போகிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போடுவான் சீனாக்காரன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த முறையும் இது நடப்பதாக இருந்தது. ஆனால் இந்தியா அதுக்கு முந்திக்கிச்சுன்றாங்க. இந்த முறை என்ன அப்படின்னாக்க, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார் இல்லையா சமீபத்தில். அந்த பயணத்துக்கு நாள் இரவு சீனாவுடைய ஆளுகளுடைய தூண்டுதலில் சீனாவை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்குது இல்லையா இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள், அவனுங்க வந்து இந்தியாவுடைய எல்லை மாநிலங்கள் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்துறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்திருக்கிறானுங்க. ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. திட்டத்தை முழுக்க தீட்டி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது சீனர்கள், சீன இராணுவத்தினர் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் இந்திய இராணுவத்துக்கு எட்டுன உடனேயே இந்திய இராணுவம் என்ன பண்ணுது, அவன் வந்து நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி போட்டு அவனை அழிச்சிருவோம்டா அப்படின்னு இந்தியா வந்து தன்னுடைய ட்ரோன்கள் அனுப்பி அங்கே இருந்த கேம்புக தீவிரவாதிகள் சகட்டு மேனிக்கு அழித்து தள்ளிருச்சு. இதில் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் இந்திய சீன தலைவர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக சீனா தாக்குதல் நடத்துமா, இந்த தடவை சீனாவுக்கு எதிராக இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்குது. ஆனால் சீனா அதை பற்றி வாயே திறக்க முடியாது. ஏன்னா தான் அஃபிஷியலாக இதை வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை இல்லையா. அதனால் இந்த நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டிருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்தியா இதை ஒப்புக்கொள்ளவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நான் தாக்குதலை நடத்தலப்பான்னு இந்தியா சொல்லுது. சீனர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியா தாக்குதல் நடத்துறது சொல்லவும் முடியாது, தன்னோட ஆளுகள் செதுப்பான்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிலையை இந்தியா ரொம்ப சாமர்த்தியமாக உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இல்லை, ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி இந்தியா இன்னொரு மாங்காயையும் அடிச்சிருக்குது. அது என்னன்னா மியன்மார் அரசாங்கம். மியன்மாரில் இராணுவம் தானே இப்போ ஆட்சியில் இருக்குது. அந்த இராணுவம் அங்கே ஆட்சியை பிடிச்ச உடனேயே முதல்ல அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது சீனா தான். அதனாலேயே சீனாவுக்கு பல கான்ட்ராக்டுகளை மியன்மார் கொடுத்துருக்குது. நிறைய ரேர் எர்த்ஸ் இருக்குது இல்லையா, இந்த அரிதாக கிடக்கிற மினரல்ஸ், இந்த செல்ஃபோனுக்கு அதுக்கு இதுக்குன்னு சிப்பில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரேர் எர்த்து எல்லாம் வந்து மியன்மாரில் கிடைக்குது. அந்த கான்ட்ராக்ட்லாம் சீனாவுக்கு மியன்மார் கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக சீனா மியன்மாருக்குள்ளே பூந்து இந்த மாதிரி பயங்கரமான வேலைகளையெல்லாம் செய்கிறது மியன்மார் அரசாங்கத்துக்கே எதிராக திரும்புது. அப்படிங்கிறதுனால மியன்மார் வந்து சீனாவை இதெல்லாம் நிறுத்திக்கோங்க, நீங்கள் எங்கள் எல்லைக்குள்ளே பூந்து இதெல்லாம் பண்ணுறது சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் சீனாக்காரன் அதே டினையபிலிட்டியை எடுக்கிறான் கையில். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நாங்கள் அதெல்லாம் செய்யலப்பா அப்படின்னு சொல்கிறான். இதில் ஏற்கனவே மியன்மார் பயங்கர கடுப்பில் இருந்ததாகவும் இந்தியா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தின உடனேயே இந்தியா தான் நமக்கு கரெக்டு அப்படின்னு சீனா பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த மியன்மார் இப்பொழுது தடாலடியாக இந்தியாவின் பக்கம், இந்தியாவுக்கு ஆதரவாக சாய்ந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது நண்பர்களே.
இப்போ தெரியுதா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா போனபோது ஏன் சீனாவே அரண்டு கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தது அப்படின்னு. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப கூலாக ஜோஷாக நின்னபோது சீனா தான் பயங்கர டென்ஷனாக இருந்ததை நாமளே பேசியிருக்கிறோம். அதற்கான உண்மையான காரணம் இதுதான் நண்பர்களே. இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.